அன்பான தமிழ் உலகில் உங்களை செக் மந்த் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒன் செகண்ட். Channel messages from collectives person, please. Channel messages from collectives person. Tradition, repair, history. உங்கள் பர்சன் மெயினாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, கிரியேட் ட்ரெடிஷன் ஃபார் டூ, கண்டினியூயிங் த ஃப்ளேம் ஆஃப் லவ். இந்த கார்டு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது. உங்கள் காதல் வந்து நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணாது. உங்கள் பர்சன் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம காதலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு வரையறையை உருவாக்கலாம், அதில் வெறும் சந்தோஷம் மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுற அதே பாத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம், நம்ம வந்து ஒரு தனி பாதையை அமைக்கலாம், நம்ம வந்து புதுசாக எதையாவது செய்வோம். நம்ம காதல் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து எல்லோரும் செய்யறதே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான மலை, ஒரு ஆறு பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக யாரும் இருக்க மாட்டோம். ஒரு லவ்வர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பாங்க, இல்லைனா வந்து நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறாங்க உங்கள் பர்சன். அதுதான் அவங்க மெயினாக சொல்ல வருது. நம்ம நார்மலாக ஒரு காதல் வாழ்க்கைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டாம், இல்லை நம்ம காதல் வாழ்க்கை இருக்காது அந்த மாதிரி அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிப்பேர், கேர்ஃபுல்லி மென் த கிராக்ஸ் இன் த ரிலேஷன்ஷிப், ரீஸ்டோரிங் பாஸ்ட் பியூட்டி. உங்களுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சரி, இது வந்து சைனீஸ், ஐ திங்க் சைனீஸ் இல்லை ஜாப்பனீஸ், ஐ ஹோப் ஜாப்பனீஸ்னு. கிராக் ஆன பாட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கோல்டு, ரியலாக 24 கேரட் கோல்டு வச்சு அந்த கிராக் எல்லாம் வந்து அழகாக ஒட்டி அது வந்து அது வந்து அவங்க இதில் ஒரு ட்ரெடிஷன். அவங்க வந்து கிராக் ஆன பார்ட்ஸ் வந்து தூக்கி போட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து கிராக்கை ரிப்பேர் பண்ணுற பார்ட்க்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உடஞ்சி போன மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, நம்ம ஒட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா நம்மளுக்குள்ளே இருக்க வித்தியாசங்களை நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம வந்து காதலை உடச்சிக்க வேண்டாம், ஏன்னா நான் வந்து உன்னோட சேர்ந்து ஒரு சரித்திரம் படைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி. உங்களோட சேர்ந்து நான் பல விஷயங்கள் செய்யணும். அதுக்கு வந்து நம்மளுக்குள்ளே என்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட இருக்க வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே சன் இருக்குது. உங்களோட அவங்க எதிர்பார்க்குற வாழ்க்கை ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாட்டம் டெக்கில் ஐ வாண்ட் அவுட். அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையை விட்டு விலகி வரணும், அப்போ தான் உங்ககிட்ட வர முடியும்னு நினைக்கிறாங்க. தே வாண்ட் டு கம் அவுட். ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்தால் தான் உங்ககிட்ட வர முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி வரும்போது நம்மளுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. மேபி உங்களை விட்டுட்டு அவங்க போயிருக்கலாம். ஐ கான்ட் கம் டு யூ நவ். இதுதான் இப்போ அவங்களால வர முடியாது. ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், டிவோர்ஸ், எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ உங்களால் வர முடியாது, பட் எனக்கு அந்த சூழ்நிலை விட்டு வரதான் ஐடியா. ஸோ ஐ நீட் டைம். மேபி இட் இஸ் ஆல் டூ மச். அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கோ அது இப்போ அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. நிறைய நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டார்க் வித்தவுட் யூ. நிறைய நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதை வந்து இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது. மேபி அது சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க பாரத்தை வந்து உங்கள் மேலே போட வேண்டாம்னு நினைக்கலாம். இட் இஸ் டார்க் வித்தவுட் யூ. நீங்கள் இல்லாத அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப இருளடைஞ்சு போயிருக்கு. மேபி அவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கலாம். உங்களை விட்டு போனது வந்து அவங்க செஞ்ச பெரிய தப்புன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த உடஞ்சி போன பந்தத்தை ஒட்ட வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ட்ரெடிஷன் மேபி அது வந்து நார்மலாக நடக்காததாக இருக்கலாம். மேபி அவங்க நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்க வந்து உங்களை முதுகில் குத்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அது வந்து நார்மல் இல்லை அப்படின்றாங்க. அது நார்மலாக நடக்காது, யாரும் மன்னிக்க மாட்டாங்க. நீ என்ன மன்னிக்க முடியுமான்னு கேட்குறதா இருக்கலாம். இந்த கார்டை வந்து நான் ஷோ பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் ஆல் அபவுட் செக்ஷுவல் டிசையர். ஸோ இந்த பர்சனுக்கு வந்து பேஷனும் இருக்குது, ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் இருக்குது. உங்களை விட்டு அவங்களால போக முடியல. அதுக்கு காரணம் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் ஒரு விஷயம். ஆனால் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டுமா அப்படின்னா
அது வந்து ஒரு சிலருக்கு ஆமாம், ஒரு சிலருக்கு இல்லை. ஐ கான் சே. ப்ளீஸ் ப்ளீஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். பார்ப்போம், இந்த பாடல்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இப்போ உங்களோட இல்லை ஃபார் ஷூர் நீங்கள் விலகி வந்துட்டீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருச்சு. ஒட்ட வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க இப்போது. இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா, கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, கண்ணின் மை களைவது போலே நாம் காதலும் கலைந்தது என்று, சிறகில்லா பறவையை போல் மனதுக்குள் வேதனை ஒன்று, என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வழிகள். நீங்கள் இல்லை இங்கே, நீங்கள் இந்த பர்சனோட லைஃப்பில் இல்லை, நீங்கள் விலகி போயாச்சு. யூ நாட் தேர். உங்களை அதுதான் நான் சொல்கிறேன், இந்த பர்சனோட ஸ்ட்ரகிள் ஐ கேன் சென்ஸ் இட். உங்களை விட்டு விலகி போக ட்ரை பண்ணுறாங்க, ஐ வாண்ட் அவுட், பட் அவங்களால போக முடியல. ஏன்னா ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய இது கண்ணாடி இதயமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சிலருக்கு அவங்களோட கேரக்டர் வந்து நீங்கள் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. பட் அவங்க ஜென்யூனான பர்சன் அப்படின்னா இந்த ஃபீலிங் வந்து 100% ஜென்யூன். இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா, உனக்காக வருவேன், உயிர் கூட தருவேன், நீ ஒரு பார்வை பார்த்திடும் போது உனக்கு எதையும் நான் செய்வேன், ஞாபகம் முழுவதும் நீ, காலங்கள் தாண்டி காத்திருப்பேன், காதலை ஏந்தி காத்திருப்பேன், கனவுகளாய் காத்திருப்பேன், கரைந்திடும் முன் உன்னை காண்பேனே, கணம் ஒவ்வொன்றும் உன் நினைவலைகள், கரையின் நுனியில் நான் காத்திருப்பேன். உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. உனக்காக வருவேன், உயிர் கூட தருவேன், நீ ஒரு பார்வை பார்த்திடும் போது உனக்காக எதையும் நான் செய்வேன். நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை என்ன, மௌனமான மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனது, உயரமான கனவு இன்று தரையில் விழுந்து போனது, திசையும் போனது, திமிரும் போனது. இந்த சாங் பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். ஸோ நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அதை தாங்குகிற சக்தி அவங்களுக்கு இல்லை, அதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து இந்த பர்சன் எவ்வளோ ஜென்யூனான பர்சனை பொறுத்து அப்படிங்கிறது தான் இந்த எனர்ஜி நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும். ஸோ உங்கள் பர்சன் ஜென்யூன் 100%, ரொம்ப லாயல் பர்சன், உங்களை விட்டு எங்கேயும் போனதில்லை அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் ட்ரஸ்ட் தம். ஓ மை காட், ஓ மை காட், பிரபஞ்சம் என்ன செஞ்சிட்டாங்க. நோ, திஸ் பர்சன் இஸ் நாட் ட்ரஸ்ட்வர்த்தி, சீரியஸ்லி. இங்கேருந்து வெளிச்சம் போயிடுச்சு. இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் இருள் தான் இருக்கும், உங்களோட ஒளி இந்த பக்கம் இருக்குது. இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையோட ஒளி கிடையாது. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பர்சன் யாருங்கிறது வந்து நீங்கள் எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது. ஐ மீன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இல்லையா, இந்த பர்சன் எவ்வளோ ஜென்யூனான பர்சன், லாயலான பர்சன், உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க இந்த கனெக்ஷனில் அப்படிங்கிறது யூ நோ. பட் டோன்ட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட். அது வேண்டான்ட்டாங்க பிரபஞ்சம், ஓப்பனாக சொல்லியாச்சு. இது வந்து இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஒளியை நோக்கி போகாது. டு பி ஃப்ரேங்க், டு பி ஹானஸ்ட், அதுதான் உண்மை. இருளை நோக்கி தான் நீங்கள் போவீங்க. மேபி இந்த பர்சன் ரொம்ப நல்லா நடிக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு சிலருக்கு தான். இது எல்லாமே எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. டேக் வாட் ரெசனேட்ஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1, சாரி பைலுக்கு போயிட்டுனா, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இல்லை அப்படிங்கிறது இந்த பர்சனுக்கு வருத்தம் தான். ஏன்னா ஏன் நான் இதை வார்ன் பண்ணுறேன்னா, ஐ காட் த செக்ஷுவல் டிசையர் கார்டு. சரி, அது தப்புன்னு நான் சொல்ல வரல. இவ்வளோ வழியை கோ த்ரூ பண்ணுறவங்களோட இன்டென்ஷன் வந்து அங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்க அந்த பர்சனோட கேரக்டரை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஐ ஃபீல் ஸோ லாஸ்ட் வித்தவுட் யூ, ஐ எம் ஹார்ட் ப்ரோக்கன் ஓவர் யூ. அதுதான் இட்ஸ் டார்க் வித்தவுட் யூ, அதுதான் இங்கேயும் ஐ ஃபீல் ஸோ லாஸ்ட் வித்தவுட் யூ. நீங்கள் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு இருளாக தான் இருக்குது. ஆனால் அவங்க உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பாங்க நம்பி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இருண்டு போக போகுது. இது வந்து ஒரு சிலருக்கு தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், டைம் டு ஃப்ளிப் த பேஜ் அண்ட் பிகின் அ நியூ சாப்டர் இன் அவர் ஸ்டோரி. ஐ எம் பில்டிங் அப் த ஸ்ட்ரென்த் டு கம் பேக். ஹாவ் ஃபெய்த், ஐ எம் கம்மிங்.
ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலாக பாஸ்டில் கோழையாக இருந்திருக்கலாம், இல்லை சூழ்நிலை கைதியாக இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து ஆப்ஷன் இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு எதையாவது தேர்ந்தெடுத்திருந்துருக்கலாம். இப்போது அவங்களுக்கு நீங்கள் பெருசாக தெரியுறீங்க, கிராஸ் இஸ் க்ரீனர். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இந்த புல் பசுமையாக தெரியல. ஓ மை காட், நான் வேற எங்கேயோ போகிறேன். ஐ ஹவ் பீன் திங்கிங் ஐ ஹவ் பீன் taking you for granted. I'm sorry now. I really feel the consequences of my actions. I hope I haven't lost you for good. இந்த பர்சன் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஐ எம் நாட் டினையிங் தட். அவங்க வந்து நிச்சயமாக அவங்க பண்ணது தப்பு, அது வந்து நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நிச்சயமாக நான் வந்து இப்போ அதுக்காக ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ நோ ஐ ஹாவ் மிஸ்ட் திங்ஸ் அப். குட் ஐ கெட் அ செகண்ட் சான்ஸ் டு மேக் திங்ஸ் ரைட் அகெயின். எல்லாத்தையும் நான் சொதப்பிட்டேன், எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் நான் வந்து எல்லாத்தையும் கொண்டு புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறேன்றாங்க. நவ் ஐ ஃபைனலி ஃபீல் த கான்சிக்வன்சஸ். ஆனால் உன்னை இழந்துட்டானா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. மேபி அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இருக்கலாம். சுத்தமாக நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்களா, இல்லை வந்து இதை வந்து மென் பண்ண முடியுமா, நான் வந்து இந்த நீ வந்து மென் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த சூழ்நிலை இன்னும் அழகாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பேர் பண்ணிக்கலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக மென் பண்ணிக்கலாம், உன்னோட சேர்ந்து நான் பல விஷயங்கள் செய்யணும்னு கனவை கண்டுட்ருக்கேன், எல்லா கனவும் கனவாகவே போயிட வேண்டாம் அப்படின்றாங்க. பட் so far the feeling is genuine, but intention Three of Swords. இந்த பர்சன் வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன். மேபி இந்த பர்சனுக்கு பேட் ஹேபிட் இருக்கலாம். பேலன்ஸ், ஜஸ்டிஸ். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் வந்து நியாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் வந்து உன்னை முதுகில் குத்திட்டேன், நான் எல்லாமே பண்ணியிருக்கேன், நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, நீ போன வாட்டி தான் உன்னோட ஒளியை பற்றி எனக்கு புரிஞ்சுது, நீ இருக்க வரைக்கும் நான் வந்து உன்னை ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிட்டேன், நீ வந்து என்ன என் காலை சுற்றிட்டு இருப்ப, இல்லை நான் வந்து நீயும் எல்லாத்த மாதிரி தான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன், ஆனால் நீ போனதுக்கு அப்புறம் தான் வந்து உன்னோட அருமை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 of Cups. நீங்கள் இருந்தபோது இந்த பர்சன் வந்து மேபி ஒரு பிளேயர், நைட் ஆஃப் ஜாயின்ஸ். நீங்கள் இருந்தபோது இந்த பர்சன் வந்து நிறைய கூத்தடிச்சிருக்கலாம், கும்மால் அடிச்சிருக்கலாம், உங்களை வந்து உதாசீனப்படுத்திட்டு தேர்ட் பார்ட்டி பின்னாடி சுற்றி இருந்திருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இந்த பர்சன் வந்து நாட் அ ஜென்யூன் பர்சன், லாயல் பர்சன் கண்டிப்பாக நான் இட் இஸ் நாட் ட்ரூ. ஆனால் இப்போது அவங்களுக்கு வந்து உண்மை தெரியுது, உங்ககிட்ட உண்மையை தான் சொல்ல போகிறாங்க. இப்போ உங்களோட அருமை உங்களுக்கு புரியுது, நான் பண்ணியிருக்கக்கூடாது, உன்னை உதாசீனப்படுத்தியிருக்கக்கூடாது, நான் உன்னை காயப்படுத்தியிருக்கக்கூடாது, நான் தேர்ட் பார்ட்டி பின்னாடி போயிருக்கக்கூடாது, இட்ஸ் ஆல் மை மிஸ்டேக். இப்போ உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்ல தயாராக இருக்காங்க. Queen of Pipes, Queen of Swords energy, Queen of Wands. ஓகே, இப்போ ஏன் அவங்க வராங்க அப்படின்னா, யூ ஆர் அட்ராக்டிவ், நீங்கள் ரொம்ப அழகாயிட்டீங்க. மேபி நீங்கள் செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க. மெயினாக அது செக்ஷுவல் டிசைர். உங்களை எங்கேயாவது பார்த்துருந்துக்கலாம், இல்லைனா பார்த்தவங்க ஏதாவது போய் அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், ஷீஸ் ஹாட் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லைனா அவங்க உண்மையிலே உங்களை வேறு எங்காவது நீங்கள் போகும்போது மறைஞ்சிருந்து பார்த்துருக்கலாம். சம் ஹவ் இப்போது ரீசெண்டாக அவங்க உங்களை பார்த்துருக்காங்க. இட் ட்ரிகர்ஸ் தெம். இது வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்கு. எப்படின்னா, அவங்க எதை இழந்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நான் என்ன முட்டாளா, நான் வந்து ஏன் இந்த அழகு தேவதையை விட்டுட்டு இந்த தேர்ட் பார்ட்டி பின்னாடி போனேன், நான் வந்து பைத்தியக்காரன் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் பியூட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். மேபி அவங்களுக்கு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், பட் அதுதான் அவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்கு. இப்போது மேபி நீங்கள் விட்டுட்டு சோக டியூன் போட்டுட்டு கலைஞ்ச தலையோட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட எங்கன்னா சுற்றிட்டு இருப்பீங்கன்னு எதிர்பார்த்துருக்கலாம். பட் யூ ஆர் த குவீன். நீங்கள் வந்து இப்போது நீங்கள் நடந்து போனால் 4 பேர் திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் இவங்க பண்ண துரோகத்துக்காக நீங்கள் உடஞ்சி போகலை. ஆனால் இப்போ அவங்க திரும்பி பார்க்கும்போது, ஆஹா நான் எதை இழந்துட்டேன் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பட் இதில் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும், என்ன அப்படின்னா, நீங்கள் ரீபில்ட் பண்ணியிருக்கீங்க,
உங்க வாழ்க்கைய. இது உங்களுக்கு தேவையா? அப்படிங்கிறத நீங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா, எந்த அளவுக்கு அவங்க தேர்ட் பார்ட்டியோட சுத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து உங்கள காயப்படுத்தியிருக்காங்க. ஓ மை காட்! ஓ மை காட்! யூ ஆர் கில்லிங் திஸ் பெர்சன். உங்களோட அழகு இந்த பெர்சன போதையோட உச்சத்துக்கு எடுத்துட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். இது நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல. இட்ஸ் லைக் மதி மயங்கியாச்சு. கிறுகிறுத்து போயாச்சு. உங்கள நிச்சயமா எங்கேயோ பார்த்துருக்காங்க ரீசெண்டா. அது வந்து அவங்க மண்டைய வந்து கொடைஞ்சிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுது எத இழந்திருக்கோம். சந்தோஷத்த இழந்துட்டேன். நான் வந்து என்னோட வைரத்த இழந்துட்டேன். என்னோட சந்தோஷத்த நானே குழி தோண்டி புதைச்சுட்டேன். அதனால தான் இங்க இவ்ளோ ரிக்ரெட். இப்போ அவங்க வந்து அந்த எந்த சூழ்நிலையில இருந்தும் வரதுக்கு வெளியில வர தயாரா இருக்காங்க. தே வாண்ட் டு மேரி யூ ஃபார் ஷூர். இப்போ அட் பிரசன்ட் எனர்ஜி. தே வாண்ட் விக்டரி. ஹெரஃபண்ட். கமிட்மெண்ட். இப்போ உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. தேர்ட் பார்ட்டி பத்தி கவலை இல்ல. ஸ்டேட்டஸ் பத்தி கவலை இல்ல. எதை பத்தியும் கவலை இல்ல. தே வாண்ட் யூ. What is the real intention, please? What is the real intention of this person? What is the real intention? What is their true color? Ace of Joins. Two of Pentacles. They want to bring balance. மேபி பாஸ்ட்ல இந்த பர்சன் உங்களை ஜகிள் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, they are possessive. They are possessive. Very possessive. Very possessive jealousy person. உங்களை எங்கேயோ பார்த்துருக்காங்க. உங்களை விட்டு தர தயாரா இல்லை. தட்ஸ் வாட் ட்ரிகரிங் தெம். இப்போ அவங்க எதுவும் பண்ண தயாரா இருக்காங்க. தே ஆர் கோயிங் டு டூ எவ்ரிதிங். அவங்க பவர்க்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் தே வில் டூ. உங்களை திரும்ப வாங்குறதுக்கு, அவங்க வாழ்க்கையில திரும்ப பெறறதுக்கு தே வில் டூ எவ்ரிதிங். பட் இட் இஸ் அப் டு யூ. இது வந்து இனிமேல் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஐ எம் நாட் கோயிங் டு சே எனிதிங். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியை கொடுத்தாச்சு. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் in your love life. Let me ask the future. Oh my gosh. No, 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 no. This is not at all your love. கவர் போய் கீழே விழுந்துச்சு. பிரபஞ்சம் சொல்றாங்க டாப்பு கல்றுன்றாங்க. இந்த பர்சனை நீங்கள் நம்புனீங்க, உங்கள் வாழ்க்கை கோவிந்தா தான். 2 சைன் வந்துருச்சு இதே ரீடிங்கில். ஸோ ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் திஸ் பர்சன். பட் இதுக்கப்புறம் உங்கள் தலையெழுத்து. இதில் பர்சனல் டெசிஷனில் நாம் தலையிட முடியாது. ஜஸ்ட் கைடன்ஸ். ப்ளீஸ் வாட் ஃபெமினன் எனர்ஜியோட தலையெழுத்து என்னவா இருக்கும் இந்த பர்சன் வாழ்க்கையில் வந்தா? இங்கே ப்ரொடெக்ஷன் சாம் வெளியில் ஓடிடுச்சு. ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்காது ஃபார் ஷுர். பிரபஞ்சம், அதாவது உங்களுக்கு ஸ்பிரிட் கைட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா தே ஆர் நாட் ஹாப்பி ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கிளிட்டரியாக இருக்கும். உங்களோட காதல் வாழ்க்கை இந்த பர்சன் வரும்போது ரொம்ப ரொம்ப கிளிட்டரியாக இருக்கும். அதாவது மயங்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து ரொம்ப பொசசிவாக தான் இருப்பாங்க. இட்ஸ் லைக் உங்களோட கண்ட்ரோல், ஐ மீன் அவங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும். வெரி கிளாமரஸ். ஆனால் வந்து ரொம்ப டைனியாக தான் இருக்குது. அதாவது ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து ட்வின் ஃப்ளேமோட சாம் தான், இல்லைன்னு சொல்ல. மேபி இது வந்து உங்களோட ஃபாலன் ட்வின்னாக இருக்கலாம். 1 செகண்ட். இது வந்து ஏஞ்சல்.
எனக்கு புரியுறது ஒன்றே ஒன்று தான் அந்த சாம்ஸ்லேருந்து. என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து உங்களை இழுத்து போய், ஏன்னா இங்கே ஜீசஸோட கிராஸோட ஒரு ஏஞ்சல் இருக்குது. நீங்கள் வந்து ஏஞ்சல், உங்களை வந்து பலி கொடுத்துருவாங்க. இந்த காதலுக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பிரிட்ஸ் இருக்க மாட்டாங்க. தே ஆர் நாட் கோயிங் டு சப்போர்ட் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் டைட் டவுன் தான். உங்கள் வாழ்க்கை இப்படி தான். மூடி போட்ட சாவி இல்லை. இந்த பூட்டுக்கு சாவி எங்கே? சாவி கிடையாது. ஸோ நோ கீ, ஒன்லி லாக். ஸோ நீங்கள் லாக் ஆகிடுவீங்க அதில் உங்களுக்கு. ஏன்னா இந்த பட்டனும் அதை தான் சொல்லுது. யூ வில் பி லாக்ட், யூ வில் பி சீல்டு. இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, ட்வின் ஃப்ளேமோட சாம் தான். பட் இந்த சாம் வந்து திஸ் இஸ் மை ஓல்ட் ட்வின் ஃப்ளேம் சாம். ஸோ திஸ் இஸ் அ ஃபாலன் ட்வின். ஏன்னா இங்கே ஒரு பேர்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே தனி பறவை தான். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலும் நீங்கள் தனி பறவை தான். இது வந்து ரொம்ப நாள் உங்கள் வாழ்க்கையில் நீடிக்காது. ஸோ பி கேர்ஃபுல். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராமாக்கு நம்பி விழுவீங்க அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் ப்ராப்ளம். I am going to end this reading here. Jai Saram. God bless you.